ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி சடனாக பிளான் பண்ணி ஆனைக்கட்டி ரோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் 5 மணிக்கு மேலே ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? சாரி, எனக்கு தெரியாது. கரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து 47 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நரசிமுக்கு வியூ பாயிண்ட் தான் வந்திருக்கோம். தெரியுதா? கரெக்டாக நாங்கள் அங்கே வந்துட்டு அந்த பிளேஸ்க்கு இன்னும் இங்கேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து போகணும். நரசியில முக்கணும் மூடு அதோ தெரியுது பார்த்தீங்களா, அங்கே போகிறோம். நம்ம அந்த வியூ பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு டீ கடை இருந்தது. வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பிளேஸ் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. இப்போ கோயம்புத்தூர் கிளைமேட் வந்து சம்மர்லேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ரெய்னி சீசன் ஆகிடுச்சு. ஸோ நான் கொஞ்சம் பயந்துட்டு தான் போனேன், மழை வந்தால் எப்படியோ அப்படின்ட்டு. பட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சு. கிளைமேட் வேறு லெவலில் இருந்தது. செம்மையாக இருக்குல்ல அந்த வியூ. அப்படியே இருங்க. என்ன காளான் இருக்கு? நீங்கள் காளான் நம்ம பார்த்துக்கோங்க. நான் கூட காளான் செடியெல்லாம் இருக்குமோ நினச்சிட்டு எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் சமைக்கலான்னு பார்த்தேன். சமைச்சா தானே தெரியும். நீ தான் சமைச்சதே இல்லையே. ஆமாம், டெய்லி சாப்பிட மாட்டாரு. வெளியே சின்ன வீடு வச்சிருக்கிறாரு, அங்கே போய் சாப்பிட்டு வருவார். செம்மையாக இருக்குது. ஈவினிங் டைம் வரதுக்கு பயமாக இருக்குமோ நினச்சோம். சூப்பராக இருக்குது. இன்னும் மழை வரல. எங்கள் நேரம் மழை வந்தால் தான் தெரியும் எல்லாருக்கும் எப்படி இருக்குதுன்னு. இன்னும் ஃபோட்டோ எடுத்து வெக்கமாக இல்லை, கெஞ்சிக்கிட்டே இருக்காது தெரியுமா? இந்த தங்கச்சி காய்களே இப்படித்தான் நம்மளை யூஸ் பண்ணிக்கிறது. நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு இவங்க போடுற நம்ம அழகழகா இவளுங்களை ஃபோட்டோ எடுப்பானா, அவளுங்க நம்ம எடுக்கிற ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் பட்டு கேவலமாக எடுப்பாளுங்களாக்கும். அச்சி, இந்த புத்துல இப்போ பாம்பு இருக்கான்னு கை விட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த ரஜினி மாதிரி உள்ள கையை விட்டு பாம்பு எடுப்பாருமா. பாருங்க எவ்வளோ பெரிய புத்து இருக்குதுன்னு. பாம்பு இருக்கான்னு பாருங்க. குழந்தைகளுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹீரோயிசன் காட்டுங்க, சரியா? நீங்களும் எங்கள் மாதிரி ஒன் டே ட்ரிப் லவ்வர் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா இந்த ஆனைக்கட்டி சைடு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆனைக்கட்டி சைடில் அட்டப்பாடி, சோலையூர், ஏகப்பட்ட சைட் சீன் ஸ்பாட் இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ஸோ அந்த வழியாக வரவங்களுக்கு யாரெல்லாம் ரிஸ்க்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இந்த ஸ்டெப் வழியாக வந்துடலாம். இப்போ அதுக்குள்ளே வரவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இப்படி ஒரு வழி இருக்குது மேலே வரதுக்கு. ஸோ நீங்களே பார்ப்பீங்க, ரொம்பலாம் ரிஸ்க் கிடையாது. நார்மலாக நம்ம நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். பெரியவங்களுமே தாராளமாக இங்கே வரலாம். ஃபைனலாக நம்ம அங்கே வந்தாச்சு. தூக்கம் வருதுன்னுச்சு. என்னமா பண்றீங்க? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு குட்டா சாப்பிடுது. நல்லாக்கா? உனக்கு வேணுமா? இருக்கா? வேண்டாம், போது வாங்க போலாம். இந்த மாதிரி வியூ பாயிண்ட்லாம் போகும்போது எப்படி மலை இறங்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி டக்குன்னு ஈவினிங்கில் கிளம்பி வந்த பிளேஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. மழை வரல மெயினாக. ஸோ நல்லா இருந்துச்சு. இந்த நாய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த மாதிரி கெட்ட தீய சக்திகளாக அப்பப்போ நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகணுங்கிறப்ப தடையாக தான் இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வரணும். ஓகேவா? ஸோ நீங்களும் எங்களை மாதிரி நேச்சர் லவராக இருந்தீங்க அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், நேச்சர் இருக்கிற பிளேஸை பீஸ்ஃபுல்லாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு. ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குட்டீஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பைக்கில் வந்துக்கலாம்ல? பைக்கில் எதிரே போகலாம். தெரிஞ்சால் நம்மளும் பைக்கில் வந்துருக்கலாம். அப்படியே கப்பு இல்லை செம்மையா. வீடியோ அடிக்கிறேன்னு சொன்னால் போது காலத்தோடு ரொம்ப நடிக்காது தம்பி. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.